கண்ணெதிரே தோன்றினாள். வணக்கம் மேடம். வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். பூசாரி ஐயா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு காளிகாம்பாள் அம்மனுக்கு பொங்கல் வச்சு வேண்டிட்டு போகணும்னு தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் முன்ன நின்று இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைதான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில அது முடியாதுமா. ஏன், என்னாச்சு பூசாரி ஐயா? இது உங்களுக்கு சொந்தமான குலசாமி தான். ஒவ்வொரு வருஷமும் தவறாம வந்து நீங்க பூஜை பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க பண்ணலையேம்மா. தெய்வத்தை சாத்தி வச்சுட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றீங்களே, எப்படி முடியும்? இத்தனை வருஷமா படிசோரே பார்க்காத காளிகாம்பாள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்குமா. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர் மக்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோமா. உங்களுக்கு தகவல் கொடுத்து பூஜையை தொடர்ந்து பண்ணி அம்மனோட கோவத்தை தணிக்கலாம்னு உங்களுக்கு தொடர்ந்து லெட்டர் அனுப்பியிருந்தோம். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நாங்க ஊர் சார்பா அம்மனுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா அந்த தெய்வம் ஏத்துக்கலாமா. இப்பேற்பட்ட கொந்தளிப்பான நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டா காளிகாம்பாளோட மனசு குளிர்ந்துருமா? அம்மா, தாய் வீட்டு கதவை திறக்கிற மாதிரி காளிகாம்பாள் கதவை திறந்து பூஜை பண்ணிடலாம் முடியாதுமா. அப்போ எப்படிதான் கருவறையை திறக்கிறது பூசாரி ஐயா? அதுக்கும் ஏதாவது வழி இருக்கும்ல? இருக்குமா. அதுக்கு நீங்க 2 பரிகாரத்தை நிறைவேற்றணும். என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். அம்மா, அது சாதாரணமா இருக்காதுமா, ரொம்ப கடுமையா இருக்கும். பரவாயில்ல சாமி, காளிகாம்பாளோட கோவத்தை தணிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மம்மி, நான் உங்களுக்காக இதை பண்றேன். வேண்டாம் அனிதா. இல்ல மம்மி, நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. நானே பண்றேன். இல்ல அனிதா, அத்தைக்காக இந்த பரிகாரத்தை நான் பண்றேன். அதெல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்தை என் தங்கச்சிக்காக நான் தான் பண்ணுவேன். அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? ருத்ராக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நானே பண்றேன். அம்மா வேண்டாம்மா, அத்தைக்காக நான் பண்றேம்மா. நான் பண்றேன். இப்படி ஆளாளுக்கு சொன்னா எப்படி? உங்கள யார் பரிகாரம் பண்ண போறாங்கன்னு முடிவுக்கு வாங்கம்மா. இவங்க எல்லாரும் என் மேல இருக்கிற அன்பால அப்படி சொல்றாங்க. பரிகாரத்தை நானே பண்றேன். தயவு பண்ணி வேணாம் அத்தை. பூசாரி ஐயா பிரார்த்தனை கடுமையா இருக்கும்னு சொல்றாரு. அதனால உங்களால தாங்க முடியாது. நான் பண்றேன், ப்ளீஸ் அத்தை. சொன்ன கேளு சிவா. இப்ப எதுக்குமா குழப்பம்? உங்க குடும்பத்து ஆளுங்க உங்களுக்கு பதிலா பரிகாரம் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. எல்லாரு பேரையும் எழுதி சீட்டு போட்டு பாப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்க பரிகாரத்தை பண்ணிட்டு போறாங்க. இது பிரம்மாதமான யோசனை பூசாரி ஐயா. நீங்க வேணா பாருங்க, அந்த சீட்ல என் பேர் தான் வரும். அந்த பரிகாரத்துக்கு இந்த காளிகாம்பாள் என்னதான் தேர்ந்தெடுப்பா. நல்லா கேட்டுக்கங்க, பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பரிகாரத்தை பாதிலேயே நிறுத்தக்கூடாது. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இதே ஊர்ல 15 நாளைக்கு முன்னாடி பரிகாரத்தை நிறைவேற்ற முடியாம காளிகாம்பாள் கோவத்துக்கு ஆளாகி 2 பேர் செத்தே போயிட்டாங்கம்மா. இறந்து போயிட்டாங்களா?
யோ பூசாரி, இந்த விஷயத்தை நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருப்பேன்ல. இப்ப நான் இதுல இருந்து விளைக்கிறேன்னு எப்படி சொல்றது? என்ன பண்ணலாம்? ஐயோ, இது உயிரெடுக்கிற பரிகாரமா இருக்கும்னு தெரியாம போச்சே. இப்ப என்ன பண்றது? நம்ம வரை கெத்தா சொல்லிட்டோம், பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குதே. ஒருவேளை சீட்ல அனிதா பேர் வந்தா என்ன பண்றது? அப்படி என்ன கொடூரமான பரிகாரம்னு தெரியலையே. அத நம்ம பொண்ணு நிறைவேற்றுற நிலைமை வந்துச்சுன்னா ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இதுல யார் பேர் வருதோ அவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நிறைவேற்றியே ஆகணும். இதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. சீட் எடுத்து பாத்திரலாமாமா? பாப்பா, இதுல ஒரு சீட் எடு. சாமி, ஒரு நிமிஷம். இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தலாம் யாருன்னு செலக்ட் பண்ண வேண்டாம். ருத்ராமாவுக்கு பதிலா அந்த பரிகாரத்தை என் பொண்ணு சக்தி பண்ணுவா. ஏங்க, சக்தி எப்படிங்க அந்த பரிகாரத்தை பண்ணுவா? பூசாரி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணு சக்தி அதை பண்ணுவான்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? புத்திலாம் கெட்டு போகல, அழுகி போச்சு. அதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டேய், சுமாரா. ருத்ராமா தான் நம்ம குடும்பத்துக்கே படி வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லையா உனக்கு? அந்த பரிகாரத்தை பண்ண போய் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா அத நம்மளால தாங்க முடியுமாடா? அப்ப சக்திக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? எங்களுக்காக சக்தியை காவு கொடுத்துருவியா? பெத்த அப்பனாயா நீ? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சக்தி கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கம்மா. இவ அங்க பாட்டி வீட்டுல இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய பரிகார பூஜை எல்லாம் பண்ணிருக்காமா. நீங்கெல்லாம் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, உங்களாலலாம் அதை தாங்க முடியாதுமா. அதனால தான் சக்தி பண்ணட்டும்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உயிரே போனாலும் அவங்கவங்க பண்ண தப்புக்கு அவங்கவங்க தான் பரிகாரம் தேடிக்கணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. திவ்யா, அத்தை. சீட் எடுமா. சரிங்க அத்தை. சாமி, என் பேர் வரக்கூடாது, வரக்கூடாது. வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. என் பேரு வந்துடக்கூடாது. இந்த கண்டத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திட்டா உனக்கு 1001 தேங்காய் உடைக்கிறேன். சாமி, அனிதா பேர் வந்துடக்கூடாது. அம்மா தாயே, காளிகாம்பா தாயி, என் பேரே வரட்டும். பூசாரி ஐயா, அந்த சீட்டை பிரிக்காதீங்க. ஏமா பிரிக்க கூடாதுன்னு சொல்ற? அந்த பரிகாரத்தை நானே பண்றேன். சக்தி, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பரிகாரத்தை நீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க? சொன்னா கேளு சக்தி, வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாதும்மா. ருத்ராமாவுக்காக இந்த பரிகாரத்தை நான் தான் பண்ணுவேன். சக்தி, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ நிறைய தியாகம் பண்ணிட்ட. போதும் சக்தி. இந்த பரிகாரம் எங்களுக்கானதாவே இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்காகன்னு சொல்லி என்னை ஏம்மா தனியா பிரிச்சு ஒதுக்குறீங்க? என்ன உண்மையிலேயே நீங்க மகஸ்தானத்துல வச்சு பாக்குறீங்கன்னா இந்த பரிகாரத்தை நான் பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கணும். இல்ல என்ன ஒரு வேலைக்காரியா மட்டும்தான் பாக்குறீங்கன்னா நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்களே பண்ணிக்கோங்க. என்ன சக்தி இது? ஏன் இப்படி என்ன நீ தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? இதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் இத நீ பண்றதுக்கு என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு அம்மனே துணையா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் பண்றேன். பூசாரி ஐயா, பரிகாரத்தை பண்றதுக்கு நான் ரெடி. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. மா, முதல்ல நீ அந்த குடும்பத்துக்கு உறவுதாங்கிறதுக்கு அடையாளமா மரத்துக்கு பின்னாடி இருக்கிற அம்மன் சன்னிதில வச்சு பூஜை பண்ண புடவைய நீங்க தாமா கட்டிட்டு வரணும். உறவு பந்தம் ஏற்படுத்துற சாமி கயிறை அவங்க கையில கட்டி விட்டா போதும். சரிங்க பூசாரி ஐயா. அப்படி பண்ணிட்டா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம். சரிங்க சாமி, அதுக்கான ஏற்பாட்டை நாங்க பண்றோம். சரிங்கம்மா.
அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம பொண்ணு எப்படியோ தப்பிச்சிட்டா. இவ்வளவு நாளா என் மம்மி சக்தி என் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த காளிகம்பாள் ஆணையா இனி சக்தியும் எனக்கு ஒரு பொண்ணு தானே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? உங்க அம்மா சொன்னதை கேட்டு நீ மட்டுமா ஷாக் ஆன? அங்க இருந்த எல்லாருமே தான் ஷாக் ஆனோம். விடக்கூடாது அத்தை. இனிமேலும் அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. நாமளும் ஒவ்வொரு முறையும் இப்படி கோவத்துல கொந்தளிக்க தான் முடியுது. ஆனா நம்மளாலதான் அவளை ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குதே. அந்த சக்தியை பார்த்தல, உன் அம்மா மனசுக்குள்ள எப்படி இடம் பிடிக்க எந்த அளவுக்கு இறங்கி போறான்னு. உன் மம்மிக்காக அந்த பரிகாரத்தை நீ பண்ற நான் பண்றேன்னு அப்படின்னு ஆளாளுக்கு சொன்னோம். ஆனா பண்ண முடிஞ்சுதா? அந்த பூசாரி அப்படி இப்படின்னு நமக்கு உயிர் பயத்தை காமிச்சு பின்வாங்க வச்சுட்டான். ஆனா அந்த சக்தி ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு என்னையும் உங்களையும் தவிர நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே அவ பக்கம் இழுத்துட்டான். இனியும் அவளுக்கு எதுவும் பண்ணலனா நம்ம 2 பேரும் சுத்த வேஸ்ட் ஆயிடுவோம் அத்தை. ஒண்ணு கவலைப்படாத அனிதா. இனிமே நாம அவளை ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த காளிகாம்பாலே பாத்துப்பா. என்னத்த சொல்றீங்க? புரியல. இங்க பாராணி, குலதெய்வ வழிபாடெல்லாம் சும்மா இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கு. அந்த கோவிலுக்கு உரிமையானவங்க மட்டும்தான் அங்க போய் பரிகாரம் பண்ண முடியும். மத்தவங்க சாமி வேணா கும்பலாம். நம்ம குலதெய்வத்துக்கு பரிகாரம் பண்ண அவ யாரு? நம்ம ரத்த சொந்தமா? அதனால இது சாமி குத்தத்துலதான் போய் முடியும். நம்ம குலசாமி அம்மன் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்க தான் போறா. அவ எந்த கதிக்கு ஆளாகிறான்னு பொறுத்திருந்து பார். அப்படின்றீங்க? பாப்போம். ஒருவேளை ஆத்தா அவளை மன்னிச்சாலும் அவளுக்கான தண்டனைய நாம கொடுக்கலாம் அத்தை. எப்படி? அம்மன் கோவத்துக்கு ஆளாயிட்டான்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அவ கதையவே முடிச்சிடலாம். இந்த ஊர்ல அதுக்கெல்லாம் ஆளுங்க கிடைப்பாங்களா என்ன? பணத்தை அள்ளி போட்டா எந்த ஊரா இருந்தாலும் ஆள் கிடைப்பாங்க. ஆனா பாத்து மருமகளே, அப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா ரொம்ப சரியா பண்ணணும். இல்லனா எப்பவோ நாம அவளுக்கு வைக்கிற குறியில இருந்து தப்பிக்கிற மாதிரி இப்பவும் தப்பிச்சிட போறா. தப்பிக்க விடாம அவ கதைய முடிச்சிடலாம் அத்தை. அதுக்கு சரியான ஆளை தேடி கண்டுபிடிங்க. என்ன அனிதா சொல்ற? நான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா அத்தை. உங்களுக்கு தானே கிராமத்தாளுங்க பழக்கமானவங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மருமகளே, நாம சொல்ற வேலைய யாரு சரியா பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். சக்தி, நீங்க கண்டிப்பா குலசாமி கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொன்ன என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. என்ன சொந்த அப்பா மாதிரி நினைச்சு கேர் எடுத்து பாத்துக்கிற பொண்ணோட பேச்ச என்னால எப்படிமா மதிக்காம இருக்க முடியும்? ருத்ரா எங்க இருக்கா? பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சக்தி, நீ சொன்னேன்னு நானும் வந்துட்டேன். ஆனா ருத்ரா என்ன பார்த்தான்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்குமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா. நிச்சயம் அந்த காளிகாம்பாள் உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நல்லதுதாங்க ஐயா நடக்கும். சரி, புடவை வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஐயா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அம்மனுக்காகத்தானே புடவை வாங்கிட்டு வர சொன்னேன். நான் புடவை வாங்கிட்டு வர சொன்னது அம்மனுக்கு இல்ல, ருத்ரா அம்மாவுக்கு. என்ன சக்தி சொல்ற? நான் வாங்கிட்டு வந்த புடவைய ருத்ரா எப்படிமா கட்டுவா? நிச்சயம் கட்டுவாங்க. அந்த புடவையை என்கிட்ட கொடுங்க. நான் சொல்ற வரைக்கும் அம்மா கண்ணுல பற்றாம மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிம்மா. சரிங்கய்யா, நான் போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். போயிட்டு வாமா.
இந்தாங்கம்மா. என்ன பூசாரி ஐயா, நாங்க பூஜைக்கு ஒரு புடவை தானே கொடுத்தோம், இப்போ 2 புடவை கொடுத்திருக்கீங்க. அம்மா, இன்னொரு புடவை அந்த காளிகாம்பாள் உங்களுக்கு கொடுத்தது. அம்மன் கொடுத்ததுன்னா எனக்கு புரியல பூசாரி ஐயா. யாரோ வேண்டிக்கிட்டு அம்மனோட காலடியில இதை வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க கொடுத்த தட்டை கீழே வச்சுட்டு தீபாராதனை காட்டிட்டு பார்த்தா தெய்வத்தோட காலடியில இருந்த இந்த புடவை உங்க தட்டுல இருக்கு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அம்மனே விருப்பப்பட்டு இந்த புடவையை நீங்க கட்டணும்னு கொடுத்துருக்குமா. ஓ, அம்மா காளிகாம்பாள் தாயே, குலசாமி கோயிலுக்கு வந்துட்டு போனா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்க. பூமிநாதன் ஐயாவும் குலசாமி கோயில் மண்ல காலை வச்ச அவரையும் ருத்ராமாவையும் காளிகாம்பாள் தெய்வம் சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கையில அவரை நான் இங்க வர வச்சிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குலசாமி தெய்வம் உக்கிரமான கோவத்துல இருக்குன்னு. அவர் கையால வாங்கிட்டு வந்த புடவைய ருத்ராமா கிட்ட கொடுத்து எப்படியாவது கட்டிக்க வைக்கிறேன்னு தெய்வம் மேல இருக்கிற நம்பிக்கையில உறுதி கொடுத்துட்டேன். அவரும் ஆசையோட புடவைய வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரிய தெய்வம் கோவத்துல இருந்தாலும் சிறு தெய்வமான நீதான் எங்களுக்கான நம்பிக்கையா இருக்க. இந்த புடவைய உன் காலடியில வைக்கிறேன். இத நீதான் ருத்ராமா கிட்ட சேர்க்கணும். அம்மா, நீங்க போய் இந்த புடவையை கட்டிட்டு வந்து அம்மனோட உறவு கயிறை இந்த பொண்ணுக்கு கட்டி விடுங்கம்மா. புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மனே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேசி பேசிதான் உங்க அம்மாவை நல்ல வசியம் பண்ணி வச்சிருக்கா. ஆமா அத்தை. அம்மா, இது அம்மனோட உறவு கயிறு. இதை இந்த பொண்ணு கையில கட்டி இதுல இருக்க குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்தியில வச்சு விட்டீங்கன்னா உங்களோட ரத்த உறவுக்கு இணையான உறவா மாறிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்களுக்காக பரிகாரம் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. சக்திக்கு உறவு கயிறு கட்டினது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பூசாரி ருத்ராவுக்காக சக்தி பரிகாரம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாரே, என்ன இது? பூசாரி ஐயா, அதான் மம்மி அவ கையில உறவு கயிறை கட்டியாச்சுல, பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. முதல் பரிகாரம் என்னன்னா, கையில அகல் விளக்க எடுத்துக்கிட்டு முள்ளுங்க மேல நடந்து போய் அம்மனுக்கு விளக்கேத்தணும். என்ன பூசாரி ஐயா சொல்றீங்க? முள்ளு மேல நடந்து போய் விளக்கேத்தணுமா? ஆமாம்மா. அது எப்படி முடியும்? ஏற்கனவே சொன்னேன்லம்மா, பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும்னு. முதல் பரிகாரமே இவ்வளவு கடுமையா இருக்குன்னா அப்ப 2வது பரிகாரம் எப்படி இருக்கும்? மன்னிக்கணும் தம்பி, முதல் பரிகாரம் முடியாம 2வது பரிகாரத்தை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது தெய்வ குத்தமாயிரும். நீ இந்த பரிகாரத்தை பண்றத என்னால ஒத்துக்க முடியாது.
அம்மா இத பண்ணி மூத்த அம்மன் கோபத்தை தணிக்கலனா அந்த தெய்வம் என்ன உக்கிரமாகி நம்ம குடும்பத்தையும் இந்த ஊரையும் காவு வாங்கிரும். என் ஒரு உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாத்துறத நான் பாக்கியமா நினைக்கிறேம்மா. ஏன் அந்த பாக்கியம் உனக்கு மட்டும் தான் கிடைக்கணுமா? எனக்கு கிடைக்க கூடாதா? அந்த பரிகாரத்தை நான் பண்ற சக்தி. டே சிவா, என்னடா பேசிட்டு இருக்க? உயிரை பறிக்கிற பரிகாரத்தை நீ பண்ண போறியா? அதான் அவ பண்றேன்னு சொல்றாள். தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. மா, குலசாமி கோயிலுக்கு வராம தெய்வ குத்தம் பண்ணது நாம. அதுக்கான பரிகாரத்தை நாம பண்ணணுமா இல்ல சக்தி பண்ணணுமா? நம்மளால இவ செத்தா பரவாயில்ல உங்களுக்கு? சார், நீங்களும் ருத்ராமாவும் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழணும் சார். அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணா என் உயிர் போயிரும்னு அர்த்தம் கிடையாது. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, எந்த கஷ்டமும் இல்லாம இந்த பரிகாரத்தை நிறைவேற்றுறதுக்கு அம்மன் எனக்கு துணையா இருக்கும். எனக்கு எதுவும் ஆகாது சார். நீங்களும் ருத்ராமாவும் தைரியமா இருங்க. பூசாரி ஐயா, இந்த பரிகாரத்தை நான் எப்ப நிறைவேற்றணும்? காளிகாம்பலுக்கு உகந்த நேரங்கிறது பொழுது இறங்கும் போதுதாம்மா. அந்த நேரத்துல தான் பரிகாரத்தை நிறைவேற்றணும். இப்போ ஏறு பொழுதா இருக்கு, பொழுது இறங்கி வரட்டும், அப்ப போலாம். சரிங்க பூசாரி ஐயா. இது பரிகாரம் பயங்கரமா இருக்கும்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இப்போ என்னடானா இந்த கரு வேலமுள்ள கிராஸ் பண்ணி போய் விளக்கேத்தனா போதும்னு சொல்றீங்க. இதெல்லாம் அவ அசால்ட்டா பண்ணிடுவான். முள்ளு குத்தி அவ கால் தான் காயமாகும். நாம நினைக்கிற மாதிரி அவ சாகலாம் மாட்டான். அவ சாக மாட்டானா நான் சும்மா விட்டுருவேனா? என்னத்த பண்ண போறீங்க? பண்ண போறேன் இல்ல, பண்ணிட்டேன். அப்படி என்னத்த பண்ணீங்க? அரளி விதைய கொழ கொழன்னு அரைச்சு அங்க இருக்கிற முள்ளு மேல எல்லாம் ஊத்தி விட்டுருக்கேன். அவ அதுல நடந்து போகும்போது கால்ல முள்ளு மட்டும் ஏறாத, நான் ஊத்தி விட்டுருக்கிற அரளி சாரோட விஷமும் தான் ஏறும். முள் பாதைய கடக்கிறதுக்குள்ள அவ கீழே விழுந்து செத்தே போயிருவா. அப்புறம் என்ன, அம்மன் கோவப்பட்டு அவளை கொன்னுருச்சுன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. ஐயோ அத்தை, இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. இது எப்போ எனக்கு தெரியாம நடந்தது? பூசாரி இந்த பரிகாரத்தை இறங்கும் பொழுதுதான் பண்ணணும்னு சொன்னார்ல. நீங்க எல்லாரும் போய் மத்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப யாருக்கும் தெரியாம நான் இங்க வந்தேன். ஐயோ அத்தை, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஐயோ வேற லெவல் அத்தை. இன்னைக்கு இவ சாகிறது நிச்சயம். என்ன பூசாரி ஐயா, பரிகாரத்துக்கு நேரம் ஆகலையா? அம்மா, ருத்ரா அம்மாவும் இந்த பொண்ணோட அம்மாவும் மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ண போயிருக்காங்க. அவங்க முடிச்சிட்டு வந்தாதான் பரிகாரத்தை ஆரம்பிக்க முடியும். அவங்க வரதுக்குள்ள அந்தி பொழுது போய் இருட்டாயிரும் போல இருக்கு. அப்புறம் பரிகாரம் பண்ண முடியாம போயிடும்ல. பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும்னு நீங்க 2 பேரும் தானே அவசரப்படுறீங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேருமே முள் பாதையில இறங்கி நடங்க. சிவா,
பூசாரி ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணிட்டோம். அம்மா, அந்த சிறு தெய்வங்களோட மனசு குளிர்ந்தாதான் பரிகாரம் பண்றவங்களுக்கு எந்த ஆபத்து இருக்காதுங்கிறது ஐதீகம்மா. தெய்வம்லாம் மனசு குளிர்ந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த பொண்ணு முள்ளு பாதையில நடந்து போனதுக்கு பிறகுதான் தெரியும். முள்ளு மேல நடப்பால, எனக்கு அது போதும். சரிம்மா, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. சக்தி, நீ முள்ளு மேல நடக்க போறத நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுதுமா. தெய்வத்துக்கான பரிகாரத்தை தானே நிறைவேற்ற போறேன், ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்கம்மா. அம்மா, உன் கவனமெல்லாம் இந்த விளக்க நல்லபடியா அந்த அம்மன் முன்னால வச்சு ஏத்தி பரிகாரத்தை நல்லபடியா முடிக்கிறதுல தான் இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதும்மா. சரிங்க. இந்தாம்மா. டக்குன்னு அனுப்பி வைக்கிறாங்களா பாரு. இல்லாத பில்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு சாக போறவளுக்கு எதுக்கு இவ்வளவு சடங்கு சம்பிரதாயம்? அம்மா தாயே, இந்த பொண்ணுக்கு நீ தான் துணையா இருக்கணும். நீ போய் ஆரம்பிம்மா. அம்மா தாயே, இந்த பரிகாரத்தோட ருத்ராமாவும் பூமிநாதன் ஐயாவும் ஒண்ணு சேரணுங்கிற என்னோட வேண்டுதலையும் சேர்த்து நிறைவேற்றி வைமா. சக்தி, பூசாரி ஐயா, சொல்லுங்கம்மா. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் நீரை கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இந்த முள்ளு மேல ஊத்தி விடலாமா? சரிங்கம்மா, தாராளமா ஊத்துங்க. அத்தை, என்னத்த இது? எல்லாமே கூடி வரப்போ மம்மி வந்து இப்படி கெடுத்துட்டாங்களே. உங்க அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சக்தியை காப்பாத்துறதே வேலையா போச்சு. எனக்கு இப்படி வயிறு எரியுது தெரியுமா? இந்த ஊரெல்லாம் சுத்தி தேடி அரளி விதையை எடுத்துட்டு வந்து தொட்டி தூளாக்கி அதுல ஊத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் அம்மா ஒரு கொடை மஞ்சள் தண்ணியை ஊத்தி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இங்க இருந்து அவசரமா கிளம்பி வரப்போ ஒரு முள்ளு என் கால்ல வேற குத்திருச்சு தெரியுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் அம்மா கறிய அப்படி முள்ளுல தள்ளி விடும் போல இருக்க. சக்தி, ஒரு நிமிஷம். காலை காட்டு. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? என் கால்ல போய் மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாமா? சக்தி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது அபிஷேக நீர், கால்ல ஊத்திக்க. சக்தி,
தாயே, உன் கோவத்தை என் புள்ள மேல காட்டி அவளை முள்ளு மேல விழ வச்சிடாத. அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். அப்படியே முள்ளு மேல விழுந்த செத்துட்டானா தெய்வ சாவுன்னு சொல்லி இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு நிம்மதியா போயிடலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அதான் முடியல, மயங்கி விழ வேண்டியதானே. எப்படி மல்லு கட்டிட்டு போறா பாருங்க. காளிகாம்பாள் தாயே, என்னோட முதல் பரிகாரத்தை எந்த இடையூறும் இல்லாம நிறைவேற்றி முடிச்சிட்டேன். அடுத்த பரிகாரம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதையும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதை நிறைவேற்றுறதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சித்திரம்மா, சித்திரம்மா, கும்பிடுற சித்திரம்மா. உங்களை முதல் முறையா கோவில்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கோவிலுக்கு போறப்பெல்லாம் உங்களை தான் தேடுவேன். அதுக்கப்புறம் உங்களை என்னால பார்க்கவே முடியல. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாங்க எங்க குலதெய்வ கோவிலுக்கு வரும்போது உங்களை நான் பார்த்தேன். கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நீங்க மறைஞ்சிட்டீங்க. இப்ப திரும்பவும் உங்களை என் குலசாமி கோவில் மண்ணுல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? என் மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு வேணும் சித்திரம்மா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எல்லாருக்குமே நான் நல்லதுதான் நினைக்கிறேன். அப்படி இருந்தும் பழி பாவம் எல்லாம் என் மேல விழுது. என் குடும்பத்து ஆளுங்களுக்கும் சின்ன சின்ன விபத்து ஏற்படுது. குலசாமி கோவிலுக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. இங்க வந்தா குலசாமியே எங்க மேல கோவத்துல இருக்கு. தெய்வத்தோட கோவத்தை தணிக்கிறதுக்கு நான் மகளா நினைக்கிற சக்தி கடுமையான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருக்கா. இன்னொரு பரிகாரமும் இருக்குன்னு பூசாரி சொல்லியிருக்காரு. அது இன்னும் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும்னு எனக்கு தெரியல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு சித்திரம்மா. நீங்க கடவுள் சித்தம் நிறைஞ்சவங்க. நீங்க நினைச்சா இந்த காளிகாம்பாள் கோவத்தை தணிக்க முடியும் இல்லையா? காளிகாம்பாள் கோவத்தை தணிச்சு நீ மகளா நினைக்கிற பொண்ண பரிகாரம் பண்ண விடாம நான் காப்பாத்தணுமா? முடியாது. என்னால காப்பாத்த முடியாது, காப்பாத்தவும் கூடாது. அந்த வலியையும் துடிப்பையும் நீ அனுபவிக்கணுங்கிறது உன்னோட பிராப்தம். நீங்களே சொல்லிட்டீங்க இது என் பிராப்தம்னு. இதை நான் அனுபவிக்கிறேன். ஆனா நீங்க அன்னைக்கு கோவில்ல உன்னை சுத்தி இருக்கிறது மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்க. உன்னை விட்டு தப்பி போய் வந்த சொந்தமும் இருக்குன்னு சொன்னீங்க. அது எந்த சொந்தம்?
அது யாருன்னு எனக்கு புரியல சித்தரம்மா. ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இத நீங்க தான் தெளிவுபடுத்தணும். எந்த உயிரும் எந்த பொருளும் மறைவா இருந்தாலும் பார்க்க முடியாது, கண்ணுக்கு பக்கமா ஒட்டி இருந்தாலும் பார்க்க முடியாது. கொஞ்சம் விலகி நின்னு பார்த்தாதான் நான் சொன்ன உறவு எதுன்னு உனக்கு புரியும். நீ விலகி நின்னு பாக்குற காலம் வரும். அப்ப நான் சொன்ன உறவு எதுன்னு நீ புரிஞ்சுக்குவ. ரேகா என்ன சொல்லுது? உன் மனசுக்கு பிடிச்ச பையனோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுதுமா. அதான் எனக்கே தெரியுமே, தெரியாதது ஏதாவது சொல்லுங்க. நீ கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தனா உன் மனசுக்குள்ள இருக்க பையன் வெளியில இருப்பான். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா உண்மையிலேயே அவர் என் கண்ணுக்கு தெரிவாரா? நான் சொல்றதுல நம்பிக்கை இருந்தா கண்ணை மூடு, இல்லனா காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு தாயி. நான் உங்களை நம்புறேன். நீங்க சொன்னது அப்படியே பளிச்சிடுச்சு. இப்ப நம்புறியா? என் ஜோசியத்துல எப்பவுமே பொய் இருக்காது. திவ்யா, இங்க என்ன பண்றீங்க? கைரேகை பாக்குறேன். உங்களை அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, வாங்க. அருண், இருங்க போலாம். நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேனா இல்ல நான் காதலிக்கிறது தெரிஞ்சு வீட்ல இருக்கவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நீ ஓடிலாம் போக மாட்டமா. கண்டிப்பா உன்னை பெத்தவங்க சம்மதத்தோட தான் உன் கல்யாணம் நடக்கும். அருண், கேட்டுக்கிட்டீங்களா? நான் என்ன மட்டுமே நம்புறவன், ஜோசியத்தை இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது முக்காலத்தையும் உணர்ந்தவங்க நாங்க. அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இந்த பொண்ணு நிச்சயமா தான் ஆசைப்பட்டவங்க கிட்டதான் கழுத்தை நீட்டுவா. சரி தாயி, நீ எனக்கான தட்சணையை கொடுத்துட்டனா நான் அப்படியே கிளம்பிடுவேன். வாங்க போலாம். அருண், ஒரு நிமிஷம். நீங்க ஜோசியத்தை வேணா நம்பாம இருக்கலாம், அதுக்காக என்னையுமா? ஏன் அருண் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் நான் விலகி போறேன். நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. உங்களை கோவிலுக்கு கூப்பிட்டாங்க, அதை சொல்ல தான் வந்தேன். மற்றபடி நீங்க காணுன்ற அக்கறையில எல்லாம் தேடி வரல. அப்போ என்ன காணுங்கிற அக்கறையில தான் தேடி வந்தேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறீங்க. புரிஞ்சிருச்சு. என்னம்மா நீங்க நீங்க போய் என் காலுக்கு என்ன போடுறீங்க? ஆமாமா, என் மனசுக்கு சங்கடமா இருக்குமா? அது அம்மாட்ட கொடுங்க, அவங்க போட்டு விடட்டும். ஆமாங்கம்மா, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து இப்படி உட்காருங்க. சும்மா இரு சீதா, அவதான் சொல்றானா நீயும். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சங்கடப்படுற சக்தி? உன் காலுக்கு என்ன போட்டு விடுற உரிமை கூட எனக்கு இல்லையா? என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க உங்க உயரத்துல இருந்து இறங்கி வந்து இப்படி பண்ணக்கூடாதுமா. உங்க காலை நான் தான் தொடணுமே தவிர என் காலை நீங்க தொடக்கூடாதுமா. இங்க பாரு சக்தி, தெய்வத்தோட சன்னிதானத்துல எப்ப உன் கையில நான் உறவு கயிறை கட்டணும் அப்பவே நீயும் எனக்கு மகள் ஆயிட்ட.
சீதா உன்னை பெத்த அம்மானா நான் உன்னை பெறாத அம்மா, அவ்வளவுதான் வித்தியாசம். நீயும் என்ன அம்மான்னு நினைச்சதுனால தானே எனக்காக இந்த கடுமையான பரிகாரத்தை பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இப்படி காயப்பட்டு உட்கார்ந்துருக்க. அப்படின்னா இந்த காயத்துக்கு மருந்து போடுற உரிமையும் என்ன தடவுற உரிமையும் எனக்கு தானே இருக்கு. உன்னை நான் தானே அக்கறையா பாத்துக்கணும் சக்தி. காலை காட்டு காட்டு. இப்ப என் மம்மி இருக்கிற எமோஷனுக்கு அந்த வேலைக்காரி சொத்து மொத்தத்தையும் ஏன் பேருக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்டான்னு வைங்க, உடனே யோசிக்காம இவளுக்கு உடனே எழுதி கொடுத்துருவாங்க. இப்ப மம்மியோட மனநிலை அப்படிதான் இருக்கு. சும்மாவே உங்க அம்மா அந்த வேலைக்காரி சொல்றது எல்லாத்தையும் கேப்பா. இப்ப முள்ளு மேல நடந்து பரிகாரத்தை வேற பண்ணிட்டால, இனி கேட்கவா வேணும்? இனி உங்க அம்மா எதுலயாவது கையெழுத்து போடுறப்போ அது என்ன விஷயம் ஏதுன்னு நாம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் பாத்துக்கணும். நீ சொன்ன மாதிரி அவளுக்கு சொத்து மொத்தத்தையும் எழுதி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. வேலைக்காரிய பார்க்காம அவ காயத்துக்கு மருந்து வேற போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஆயிருந்தா கூட மம்மி இவ்ளோ அக்கறை எடுத்திருந்திருக்க மாட்டாங்க அத்தை. அங்க பாருங்க, ஐயோ எவ்வளவு ஃபீல் பண்ணி என்ன போடுறாங்க. நம்ம எதிரி அந்த வேலைக்காரி இல்ல மருமகளே, உன் அம்மா தான். உன் அம்மா மட்டும் அந்த முள்ளு மேல மஞ்சள் தண்ணிய ஊத்தாம இருந்திருந்தா, நான் ஊத்துன அரளிவதியோட விஷம் அவ கால்ல ஏறி இந்நேரத்துக்கெல்லாம் அவ செத்து போயிருந்திருப்பா. உன் அம்மா தான் மொத்தத்தையும் கெடுத்துட்டாளே. குடும்ப கஷ்டம் தீரணும்னு குலசாமி கோவிலுக்கு வந்தா காளியாத்தா நம்மள காவு வாங்கிடுவா போல இருக்கே. இது தெரியாம நமக்கு ஒண்ணுக்கு 2 குடும்பம் இருக்கிறத மறந்துட்டு ஆர்வ குளர்ல ருத்ராவுக்கு பதிலா நாம பரிகாரம் பண்றோம்னு சொல்லிட்டோமே. நல்ல வேலை, சக்தி நம்மள காப்பாத்திட்டா. அட பாவி, என்ன இவன் நம்ம குலசாமி கோவில்ல வந்து கோட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வர ஏய், இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உயிர் பயத்துல நாங்க நடுங்கி போய் கிடக்குறோம். உனக்கு உற்சாகம் கேக்குதா? பாரு உன்னை என்ன பண்றேன்னு. சார் 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 ருத்ரா மேடம் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார், அப்புறம் எனக்கு வேலை போயிடும் சார். அப்படிங்கிற சரக்கு கையில வச்சிருக்கிறது மட்டும் தானா, இல்ல பின்னாடி பாக்கெட்ல ஏதாவது பதுக்கி வச்சிருக்கியா? ஆஹா, இவர் ஓசி குடிக்க அடி போடுறாரு போல இருக்கே. உன்னை பார்த்தா ஒரு ஆஃப அசால்ட்டா கல்பா முழுங்குற மாதிரி இருக்கியே. டேய், இப்போ உன் பின் பாக்கெட்ல இருக்க கோட்டரை நீ எடுத்து குடுக்குறியா இல்ல நானே எடுக்கட்டா? சார், உங்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி சார். சரி, பொங்குனதெல்லாம் போதும், அந்த கோட்டரை எடு. தெரியும்டா நீ வச்சிருப்ப, கூடுறா. ஊத்து. என்ன சார்? Cheers. ஏய், என்னடா பண்ற? லாலிபாப் சாப்பிடுறேன் சார். டேய், கோழிக்கு வலிக்காம சாப்பிடுறா. சார், செத்து போன கோழிக்கு எப்படி சார் வலிக்கும்? கோழி செத்து போனாலும் அதோட ஆத்மா இங்கதான்டா சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, நீ அதுக்கு வலிக்காம சாப்பிட்டனா அதோட ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு வலிக்காம சாப்பிட தெரியாதே சார். என்னடா நீ, அந்த லாலிபப்பை என்கிட்ட கொடு, நான் கத்து கொடுக்குறேன். லாலிபாப் ஒண்ணு குறையுது. லாலிபப்பை இப்படி எடுத்து நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. நான் சாப்பிடுறத பாத்தியில, இப்படிதான் சாப்பிடணும். ஏய், மறுபடியும் அதே தப்பு பண்றடா. அது கொடு. இங்க பாரு, நல்லா பாரு.
அட என்னடா நீ ஒரு லாலிபப் எப்படி சாப்பிடுறதுன்னு கூட நீ கத்துக்காம இருக்க. உன்னெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கானே தெரியலடா. அடப்பாவி, ஊறுகாய் பாட்டியாடா நீ. இது தெரியாம உனக்கு எப்படி லாலிபப் சாப்பிடுறதுன்னு கத்து கொடுத்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. நல்ல ஆளு போ, நாளைக்கு மறக்காம வந்துரு. சக்தி, குலசாமி கோயில்ல இப்படி ஒரு கடுமையான சோதனை காத்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அந்த முள்ளுங்க மேல நீ காலை வச்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? பாரு, காலெல்லாம் காயமாயி எப்படி கஷ்டப்பட்டு நடந்து வர்ற. சக்தி, இத பார்த்ததும் எனக்கு ரத்த கண்ணீரே வருதுமா. ருத்ராவுக்காக நீ உன்னையே தியாகம் பண்ணிருக்கிற சக்தி. ருத்ராமாக்காக மட்டும் இல்லைங்கய்யா, உங்களுக்காகவும் நான் என் உயிரையே கொடுப்பேன். நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மட்டும் இல்ல, 2 கடவுள். நான் எனக்கான பாதுகாப்பாவும் நம்பிக்கையா நினைக்கிறது உங்களையும் ருத்ராமாவையும் தான். நான் இந்த பரிகாரத்தை பண்றது அம்மாவோட கோவம் தணியறதுக்காக மட்டும் இல்ல, நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். என்னோட வேண்டுதல அந்த காளிகாம்பாள் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கய்யா. அதுக்கான முதல் நம்பிக்கையா தான் நீங்க வாங்கிட்டு வந்த அந்த புடவைய ருத்ரா அம்மா கட்டிட்டு வந்தாங்க. சக்தி, எனக்கும் கூட அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த புடவைய என்ன சொல்லி நீ ருத்ராவை கட்ட வச்ச? என்னால அது நடக்கலங்கய்யா, காளிகாம்பாள் அம்மனோட அருளால தான் இது நடந்தது. சக்தி, நீ அளவுக்கு அதிகமா சிரமம் எடுக்கிறம்மா. அந்த சிரமம் கூட எனக்கு சுகமா தான் இருக்குங்கய்யா. பூமிநாதனா, இவன் எப்படி இங்க வந்தா? சக்தி இவனை தனியா சந்திச்சு பேசிட்டு இருக்காளே. சரிங்கய்யா, என்ன ருத்ராமா தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போமா. ருத்ராவே இவனை வேணான்னு வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் குலசாமி கோயிலுக்கு இவன் ஏன் வந்தான்? கழுசோட சக்தியும் அவனும் என்ன பேசியிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு சக்தி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப அங்க வந்து பீதியை ஏற்படுத்தினா, இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பீதியை ஏற்படுத்துறான். ருத்ராவையும் இவனையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. குறிப்பா இவனும் சக்தியும் இப்படி சந்திச்சு பேசிக்கிறது பெரிய ஆபத்து. சரியான சந்தர்ப்பம் பார்த்து இவனை தட்டி தூக்கிடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அட என்ன அருணாச்சலம் சார், சீனியர் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே சிவா சாரும் மேடமும் ஃபேமிலியோட குலசாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்போ உங்களாலேயே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னு சிவா சாரை வர சொன்னா இந்த சிச்சுவேஷன்ல அவரால் எப்படி அங்க வர முடியும்? நாங்கெல்லாம் அங்க வர்றதுக்கு எப்படி 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் பிரச்சனையை எப்படியாவது சமாளிங்க. ஹலோ, யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. வீட்ல இருக்க பிரச்சனை தீரணும்னு தான் குலசாமி கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இப்போ ஆபீஸ்ல உள்ள பிரச்சனை தீரணும்னா எங்க போய் என்ன பண்றது? நானே டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் வெறுப்பேத்தாம இங்க இருந்து போறீங்களா? பாருடா,
துரைக்கு கோவத்தை? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. இத வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இந்த பூ ஒரு முளம் எவ்வளவு? முளம் 30 ரூபாங்க. 4 முளம் கொடுங்க, 100 ரூபாய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ, இவ்ளோ வேகமா எங்க போறீங்க? உங்க அம்மா பூ கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் கொடுக்க போயிட்டு இருக்கேன். அம்மா ஒண்ணும் பூ கேட்கல, நான் தான் பூ கேட்டேன். ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் ஆசைப்பட்டவன் கையால ஒரு 4 முழம் பூ வாங்கி வைக்கலாமேன்னு உங்களை போய் வாங்கிட்டு வர சொன்னா ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே செலவு பண்ண இப்படி யோசிக்கிறீங்க. இன்னும் கல்யாணம் ஆனா திவ்யா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? எனக்கு மட்டும் இல்ல, லவ் பண்ற எந்த பொண்ணுக்குமே புரியாது. பொதுவா பசங்க தான் பொண்ணுங்களை சுத்தி சுத்தி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா நான் உங்களை சுத்தி வரதால உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ. அப்படிலாம் இல்லைங்க திவ்யா. அப்படிலாம் இல்லனா நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு வெளிப்படையா ஒத்துக்கோங்க. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. பூவை கையால குடுக்கறீங்களா இல்ல வச்சு விடுறீங்களா? இங்க பாருங்க, நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போறீங்க. இதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பாயிடும் பாத்துக்கோங்க. யாராவது பாப்பாங்கன்னு தான் நானும் உங்ககிட்ட இவ்வளவு சேட்டை பண்றேன். ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்களே. கவலைப்படாத திவ்யா, உங்க 2 பேரோட காதலையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல என் மக அனிதா வாழ்க்கை செட்டில் ஆகட்டும், அப்புறம் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுங்கிற வித்தை எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. என்ன அனிதா, அவ பாட்டுக்கு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சிருவா போல இருக்கே. அத சொல்றதுக்கு தான் இப்ப நீங்க இங்க வந்தீங்களா? என்ன மருமகளே, ஏன் மேல கோவப்படுற? அந்த வேலைக்காரி மேல உனக்கு எவ்வளவு கோவமும் ஆத்திரமும் இருக்கோ அதே தானே எனக்கும் இருக்கு. சரி, அவ கதையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண சொன்னே, பண்ணீங்களா? நானும் அதுக்கு சரியான ஆளை தேடிட்டு தான் இருக்கேன். நாம கொடுத்த வேலைய கச்சிதமா முடிக்கிற மாதிரி ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறான். கூடிய சீக்கிரமே ஒருத்தனை பிடிச்சிருவேன். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்படி ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள குலசாமிக்கு எல்லா நேத்து கடனையும் அந்த வேலைக்காரி பண்ணி முடிச்சு மம்மி கிட்ட நல்ல பேரே வாங்கிடுவா. நானும் அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எதுவுமே உடனே பலிக்க மாட்டேங்குதே. எனக்கு என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் சும்மா கதை, இன்னும் கொஞ்ச நேரத்துல பலிக்கும் பாருங்க. என்ன மருமகளே சொல்ற? அப்படின்னா எனக்கு தெரியாம அவளை போட்டு தள்ளுறதுக்கு நீயே ஆளை ரெடி பண்ணிட்டியா? இல்ல, நானே களத்துல நேரடியா இறங்கிட்டேன். அப்படின்னா நீயே அவளை கொலை பண்ண போறியா? ஐயோ வேண்டாம் மருமகளே, நேரடியா நீயே எதுவும் பண்ணிடாத, அப்புறம் மாட்டிக்குவ. அது எனக்கு தெரியாத அத்தை. அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் போய் பண்ணுவேனா? அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் வேற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேற மாதிரினா எனக்கு புரியல. பிரசாத மோர்ல நான் மயக்க மருந்து கலந்திருக்கேன் அத்தை. அவ அதை குடிச்சிட்டு நேத்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக தீயில இறங்கி நடக்கிறப்போ அவ அப்படியே மயங்கி நெருப்புல விழுந்து செத்து சாம்பல் ஆகிடுவா. அதுக்கப்புறம் அவளோட அஸ்தியை எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு அவளோட தொந்தரவு இல்லாம நாம நிம்மதியா நம்மளோட வேலையை பார்க்கலாம் அத்தை. ஐயோ செல்ல மருமகளே, அவ தப்பிக்க முடியாத அளவுக்கு பிரில்லியண்டா பிளான் பண்ணிருக்க. இதுல யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் வராது. ரத்த சொந்தம் இல்லாதவளை பரிகாரம் பண்ண சொன்னதுனால குலசாமி கோவமாகி அவளை பழி வாங்கிருச்சுன்னு உங்க அம்மா ருத்ராவை ஈஸியா நம்ப வச்சிடலாம். சூப்பர் மருமகளே. ஆமா, மோர்ல மயக்க மருந்த கலந்துட்டியா இல்ல இனிமேதான் கலக்கணுமா? அதெல்லாம் ஏற்கனவே கலந்தாச்சு. அவ தீயில விழுந்து சாகிறத பார்த்து ரசிக்க வேண்டியதுதான்.
பூசாரி ஐயா, முள்ளு மேல நடந்து பரிகாரத்தை நிறைவேத்தின காயமே ஆறாம ரணமா இன்னும் அப்படியே இருக்கு. இப்போ 2வது பரிகாரம் தீயில நடக்கணும்னா அவளால எப்படி முடியும்? அதான் ஆரம்பத்திலே சொன்னேனேம்மா, 2 பரிகாரமும் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொன்னேனே. அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சரின்னு சொன்னதுனாலதான் பரிகாரத்துக்கு ரெடி பண்ணோம். தவறாம நிறைவேற்றித்தாம ஆகணும், வேற வழி இல்லம்மா. இவளுக்கு பதிலா இந்த பரிகாரத்தை நான் பண்ணலாமா பூசாரி ஐயா? அம்மா வேண்டாம்மா. நீ கொஞ்சம் அமைதியா இரு சக்தி. கால் வேதனையோட இந்த கடுமையான பரிகாரத்தை உன்னால எப்படி பண்ண முடியும்? உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, மயங்கி தீயில விழுந்துருவ. இத நான் பண்றேன், நீ பேசாம இரு. இவளுக்கு 2 பேர்ல யார் செத்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். சொல்லுங்க பூசாரி ஐயா. அம்மா, இந்த பரிகாரத்தை நான் பண்ணலாம் தானே? இல்லம்மா, நீங்க பண்ணக்கூடாது. முதல் பரிகாரம் யாரு பண்ணாங்களோ அவங்க தான் தொடர்ந்து பண்ணணும், இல்லனா பெரிய தெய்வ குத்தமாயிரும். இவளால எப்படி பண்ண முடியும்? அம்மா, என் கால்ல வேதனை இருந்தாலும் என் மனசுல தைரியம் இருக்குங்கம்மா. அதே தைரியத்தோட நம்பிக்கையா நீங்களும் இருங்க. நான் நிச்சயம் இந்த பரிகாரத்தை நிறைவேற்றிடுவேன். இந்த கொஞ்சல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் மம்மி. அவ தீயில மயங்கி விழுந்து செத்துருவான் தானே நீங்க பறித்த வைக்கிறீங்க. உண்மையிலேயே அவ அப்படிதான் சாக போறா. அப்பாடா, நாம நினைச்சது நடக்க போகுது. என்னங்க, இந்த தீயில அவளால எப்படிங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த பரிகாரத்தை நிறைவேற்ற முடியும்? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கும் பதட்டமாதாமா இருக்கு. இருந்தாலும் கடவுள் நம்ம பொண்ணை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையோடையே நாமளும் அந்த தெய்வத்தை வேண்டிப்போம். அம்மா, பரிகாரத்தை ஆரம்பிச்சலாமா? சரிங்க பூசாரி ஐயா. அம்மா, பெரிய தெய்வமான காளிகாம்பலுக்கு பக்கபலமா 3 சிறு தெய்வங்கள் இருக்கு. அதுல ஆதிசக்தி அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணி மனச குளிர வச்சாச்சு. 2வது சிறு தெய்வமான கோலவெளி அம்மனுக்கு முள் மேல நடந்து விளக்கேத்தி அது மனசையும் குளிர வச்சாச்சு. இப்ப 3வது தெய்வமான வனதேவதைக்கு தீயில நடந்து போய் இந்த கலயத்துல இருக்க எண்ணெயால நீ அபிஷேகம் பண்ணணுமா? சரிங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கலயத்துல இருக்க எண்ணெயில ஒரு சொட்டு கூட தீயில விழுந்துடக்கூடாதுமா. அப்படி விழுந்தா உன் மேல தீ பரவி நீ பஸ்பமாயிருவ தாயி. அதனால நீ ரொம்ப எச்சரிக்கையா சிந்தாம செதறாம எடுத்துக்கிட்டு போய் வனதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிருமா. புரிஞ்சுதாமா? அம்மா, பானகரத்தை குடிச்சிட்டு உன் பரிகாரத்தை ஆரம்பிமா. ஏன் மருமகளே, பிரசாதம் மோர்ல மயக்க மருந்த நிறைய கலந்துட்டல? பிரசாதம் மோர்ல இல்லாத பானகரத்துல இருக்கு. நான் போதும் போதுங்கிற அளவுக்கு கலந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவ மயங்கி கீழே விழுந்து அப்படியே செத்து போயிடுவா. அதான் வேணும். எப்படியாவது அவ செத்து போயிட்டா சந்தோஷம்தான். இனி அவ தப்பிக்கவே முடியாத, நிச்சயமா செத்துருவா. பிரசாத பானகரத்தை கொடுங்க. ருத்ரா, இந்த பானகரத்தை உன் கையாலே சக்திக்கு கொடு. இத வயிறு குளிர குடிச்சிட்டு பரிகாரத்தை ஆரம்பிச்சா அந்த நெருப்பு கூட குளுகுளுப்பாதான் இருக்கும். கொடுங்க. இந்த சக்தி. என்ன பானகர கலையத்தையும் நம்மளையும் மாறி மாறி பாக்குறா. நம்ம அதுல ஏதாவது கலந்துருப்போன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஏய் சக்தி, என்ன பாக்குறேன்? அது சுத்தமான பிரசாதம் பானகரம் தான். அம்மனை வேண்டிக்கிட்டு குடி, நல்லதே நடக்கும்.
அம்மா இந்தாங்கம்மா. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலம்மா. எண்ணெயிலேருந்து ஒரு சொட்டு கூட தீயில விழுந்துடக்கூடாதும்மா. எச்சரிக்கையா எடுத்து போய் வனதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிடணும். சரியாம்மா? அம்மா தாயே, நீ தான் துணையா இருக்கணும். வனதேவதை தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். வனதேவதை அம்மா, சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வனதேவதை அம்மா, சக்திக்கு நல்லது தவிர வேற எதுவும் நினைக்க தெரியாது. என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அக்னி பரிகாரத்தை அவ பண்ண போறா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் துணையா இருந்து காப்பாத்தணுமா. மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தடுமாற ஆரம்பிச்சுட்டா பாருங்க. ஆமா மருமகளே, அந்த எண்ணெயில இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் அப்படியே நெருப்பு பத்தி எரிஞ்சு அவளை பஷ்பமாக்கிடுன்னு பூசாரி சொல்லியிருக்காரு. அவ மயக்கமாகி அந்த கலசத்தையே நெருப்புல போட போறா. அப்படின்னா ஒரு நொடியிலேயே சாம்பல் ஆயிடுவா. ஆமா அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அஸ்தியத்தான் நம்ம எடுக்க போறோம். சக்தி, என்னாச்சுமா? பாத்து சக்தி, மேல வந்துருமா ப்ளீஸ். போது வந்துரு சக்தி. சக்திகா பாத்துமா. சக்தி, சக்தி, அத்தை சொல்ற மாதிரி நீ மேல வந்துரு சக்தி. இந்த விஷ பரிச்சை வேண்டாம். வந்துரு சக்தி. அம்மன் தண்டிச்சா தண்டிக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன். நீ மேல வந்துருமா ப்ளீஸ். நாங்க சொல்றோன்னு வந்துடாத. அப்படியே தீல விழுந்து செத்து சாம்பலாயிடும். சக்தி, சக்தி, தயவு செஞ்சு மேல வந்துருமா. அத்தை, அவ யாரு சொன்னாலும் வரமாட்டா. இவளை பத்தி தான் தெரியுமே. உன் அம்மா கிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவ மேலேயே வரமாட்டா. நமக்கு அதுதான் அத்தை வேணும்.
அபிஷேகத்தை பண்ணிட்டாலே அத்தை. ஆமா மருமகளே, இதுலயும் நம்மள ஜெயிச்சுட்டா அத்தை. சக்தி சக்தி அக்கா, ஐயோ சக்தி, சக்தி, தண்ணி எடுத்து வா சிவா. சக்தி எந்திரிமா, சக்தி, சக்தி, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சீதா, அவ மயக்கத்துல தான் இருக்கா, நீ பயப்படாத. சக்தி, குடு சிவா. சக்தி, சக்தி கண்ணு தரமா, சக்தி, 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 அம்மா தாயே, கடவுளே, சக்தி, 2 கடுமையான பரிகாரத்தையும் நீ நிறைவேத்திட்ட. செத்துருவான நம்பிக்கையோட இருந்தோம். உழைச்சிட்டால. அம்மா, இந்த 2 பரிகாரத்தையும் இதுவரைக்கும் யார் நிறைவேற்றினதில்லை. ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி நீ நிறைவேற்றி முடிச்சிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உயிரை பணைய வச்சு சக்தி இந்த பரிகாரத்தை பண்ணிருக்கா. இந்த காளிகாம்பலோட கோவம் தனிஞ்சிருக்கும்ல பூசாரி ஐயா? கோவம் தணிஞ்சிருக்கா இல்லையான்னு நாளைக்கு இந்த பொண்ணு புத்துக்குள்ள இருக்கிற காளிகாம்பாள் சன்னதியோட சாவியை எடுக்கிறப்பதாமா தெரியும். புத்துக்குள்ள இருக்கிற சாவிய வெளியில எடுக்கணுமா? ஆபத்தான விஷயமாச்சே. ஆமாம்மா, புத்துக்குள்ள அம்மனோட கருணாகம் இருக்கு. அதுதான் சாவியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. 2 பரிகாரம் முடிச்சதுனால காளிகாம்பாள் கோபம் தணிஞ்சு மனம் குளிர்ந்துச்சுன்னா இந்த பொண்ணு புத்துக்குள்ள இருக்க சாவியை எடுக்கிறப்போ அந்த தெய்வ சக்தியால கருணாகம் எதுவுமே செய்யாதுமா. ஆனா அம்மனுடைய கோபம் தனியலைன்னா கொடிய விஷம் இருக்கிற கருணாகம் இந்த பொண்ணை தீண்டிருமா. யாரோ ஒரு பொண்ணு என் குடும்பத்துக்காக ஒவ்வொரு பரிகாரத்திலையும் இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காளே. 3வது பரிகாரத்துல அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அவளை நீதான் காப்பாத்தின தாய். மயக்கமாகி தீக்குள்ள விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அத நினைச்சாலே என் ஈர கொலையெல்லாம் நடுங்குது. அதான் எனக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்டேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி, நான் உன்னை பெத்தவ, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என் மனசு தவிக்கிற தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? முள்ளு மேல நடந்த அந்த காயமே இன்னும் உன் கால்ல ஆறல. அதுக்குள்ள அடுத்த பரிகாரமா தீயில நடந்து உயிரை விட போன. என்னதான் ருத்ராமா மேல விசுவாசமா இருந்தாலும் நீ இந்த பரிகாரத்துக்கெல்லாம் ஒத்துட்டு இருக்க கூடாது. என்னம்மா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க. நான் உங்க பொண்ணுங்கிறதுனால நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா ருத்ராமா எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க ஏமா சாதாரண ஒரு வேலைக்கார பொண்ணு மேல உங்க அளவுக்கு பாசம் காட்டி அரவணைக்கணும்? கௌரவம் அந்தஸ்து எதுவுமே பார்க்காம என் மேல சொந்த பொண்ணு மாதிரி பாசம் காட்டுறாங்களே. அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதுல கூட என்னமா தப்பு இருக்கு? எனக்காக கூட நீ இப்படி எல்லாம் கடுமையான பரிகாரம் பண்ணுவியான்னு தெரியல. அந்த அளவுக்கு ருத்ராமா மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்க. அதான் ஏன்னு எனக்கு புரியல. நீ இப்படி கஷ்டப்படுறத பெத்தவ என்னால தாங்கிக்க முடியாது சக்தி.
தங்கச்சி ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. நீ போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா. சரிம்மா. அண்ணே அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணே. இல்லம்மா, அம்மா சொன்ன மாதிரி ஜூஸ் குடிச்சேன்னா உடம்பு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லண்ணே வேண்டாம் அண்ணே. தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணவள எதுக்கு நோயாளி மாதிரி பாக்குறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். இவருக்கு சக்தி மேல உண்மையிலேயே பாசம் கிடையாதுமா. பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் உங்க அப்பா திருந்திட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ சக்தி விஷயத்துல எப்படி நடந்துக்கிறான்னு பாத்தீங்கல்ல. சக்தி இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னப்போ நீங்களும் நானும் எவ்வளவு பதட்டப்பட்டோம். ஆனா இவரு சக்தி அந்த பரிகாரத்தை பண்ணட்டும்னு கொஞ்சம் கூட மனசுல பாசமே இல்லாம சொன்னாரு. சக்தி விஷயத்துல ஈவே இருக்கமே இல்லாத அப்பாங்கிறத இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. அருண் சொல்றது சரிதாங்க. எதுக்காக நம்ம பொண்ணுதான் அந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொன்னீங்க? ருத்ராவுக்காக நம்ம பொண்ணு பரிகாரம் பண்ணி அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி இதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் ஏன் பண்றேன்னு ஒரு காலத்துல உங்களுக்கு புரியும். ஏங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது வாய் திறந்து பேசுங்க. அவர் எப்படிமா பேசுவாரு? அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. சின்ன வயசுல இருந்து சக்தி மேல எவ்வளவு வன்மத்தோட இருக்காருன்னு. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உண்மை தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. உண்மையா? ஐயோ, அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டோமே. நாங்க என்ன உண்மை தெரியாம பேசுறோம்? நீங்க என்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சக்தி தான் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க. ஐயோ, பாயிண்ட பிடிச்சு பேசுறானே. சொல்லுங்க. அருண் உங்ககிட்ட தானே கேக்குறான். என்னடி புரியாம துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவ்வளவு கஷ்டமான பரிகாரத்தை ருத்ரமாவாலியோ இல்ல அனிதாமாவாலியோ செய்ய முடியுமா? அதுக்காக நம்ம பொண்ணு இந்த பரிகாரத்தை பண்ணி இவ்ளோ வேதனை அனுபவிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? ஏய், பெத்த பொண்ணை கஷ்டப்படுத்தி பாக்குற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பக்கார அப்பா இல்லடி. ருத்ராமா மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் அவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கோம் நாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்க. இந்த பரிகாரத்தை சக்தி பண்ணலன்னா நான் பண்ணிருப்பேன்டி. எது? சக்தி அதை பண்ணலன்னா அதை நீங்க பண்ணிருப்பீங்களா? அப்படின்னா விசுவாசமானவர் நீங்களே பண்ணிருக்க வேண்டியதானே? அண்ணே தயவு பண்ணி இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். ருத்ராமாவுக்காக நான் மனப்பூர்வமா இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கேன். இதை எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா பாக்குறேன். இனிமே இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அப்படி சொல்லுமா. உன் அண்ணனுக்கும் உன் அம்மாவுக்கும் உரைக்கிற மாதிரி சொல்லு. ஏண்டா, மாசமானா முதலாளி அம்மா சம்பளம் கொடுத்துடணும். ஆனா சம்பளம் கொடுக்குற முதலாளி அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை கண்டுக்காம விட்டுறணும். டேய், உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாதுடா. எனக்கும் என் பொண்ணுக்கும் விசுவாசம் தான் முக்கியம். நாங்க அப்படிதான் இருப்போம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நம்ம பொண்ணுக்காக தானே. இதுவும் பண்ணுவோம், இதுக்கு மேலையும் பண்ணுவோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு மருமகளே. நிறைய இருக்குன்னா இதுக்கு மேல என்ன இருக்காத்த? அதான் நாளைக்கு காலையில அவளை சாவியை எடுத்துக்க சொல்லிட்டாங்களே. அவ மட்டும் சாவியை எடுத்துட்டு வந்து கோவில திறந்து சுத்தம் பண்ணி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டானா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மம்மி கண்ணுக்கு சக்தி மட்டும்தான் பிரம்மாண்டமா தெரிவா. அவங்களுக்கு நான் மகன் இருக்கன்றதே மறந்துடுவாங்க. அந்த வேலைக்காரி சும்மாவே அட்டூழியம் பண்றா. இதுக்கப்புறம் பேய் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருவா. பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே முதல்ல என் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் அவ வெளியில தூக்கி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ போய் சாவியை எடுத்து கோவில திறந்தாதானே நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும். அவ சாவியவே எடுக்க மாட்டா. இப்படி சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மள நாமளே ஏமாத்திக்கிறதுன்னு தெரியல. சக்தியை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவ அந்த சாவியை எடுக்க மாட்டான்னு எப்படி அத்த இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ சாவியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவளை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னத்த சொல்றீங்க? அவளை கொல்றதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா மருமகளே. எங்க அத்த? யார் அவன்? கரிகாலன் வா. இவன் தான் அந்த வேலைக்காரிய கொல்ல போறவன். இவனாவது அந்த வேலைக்காரியை கொன்றுவானா இல்ல கோட்டை விட்டுருவானா? என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா வேலைக்கு நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டா
எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவளை கொல்றதுக்கு நாங்க நிறைய பேரை வச்சு ட்ரை பண்ணிருக்கோம். அவனுங்க எல்லாமே உன்ன மாதிரி தான் இப்படி சொன்னானுங்க. கடைசியில ஒருத்தராலையும் அவளை கொல்ல முடியல. இதுவரை நீங்க பார்த்த ஆளுங்கெல்லாம் வேற, இந்த கரிகாலம் வேற. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இதுதான் பிளான். புரிஞ்சுச்சா? இல்ல இன்னொரு வாட்டி இதுக்கு மேல எதனா பேசுனீங்க, அவளுக்கு பதிலா உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோங்க. ஆளை காலி பண்ண அட்வான்ஸ் கொடுத்துட்டா உங்களை விட அதை எப்படி பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நாளைக்கு பொழுதுதான் அவளுக்கு கடைசி சூரியோதயமா இருக்கும். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, வர்றேன். அத்தை, இவன் சரியா பண்ணிடுவானா? நம்பிக்கை தான் வாழ்க்கை அனி. வா. சக்தி, பெத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா சொந்த பிள்ளைங்களே விலகி போற இந்த காலத்துல வெறும் விசுவாசத்துக்காக உன் உயிரையே பணையம் வச்சு இவ்வளோ கடுமையான இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருக்க. நீ என் கண்ணுக்கு தெய்வமா தெரியறம்மா. என்னங்கய்யா நீங்க என்ன போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணல. நீங்களும் ருத்ராமாவும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னால நான் பண்ண பரிகாரம்லாம் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. எனக்கு பதிலா அனிதாமா இந்த பரிகாரத்தை பண்ணியிருந்தா நீங்க இப்படிதான் கும்பிட்டு இருப்பீங்களா? அனிதாவை உன் பக்கத்துல கூட வச்சு பார்க்க முடியாதுமா. நீ அவளுக்கும் மேலம்மா. என் அம்மா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருந்ததோ அதே மரியாதை தான் உன் மேலே எனக்கு இருக்கு. இங்க பாரு சக்தி, உன்னை என் மகஸ்தானத்துல மட்டும் வச்சு பார்க்கல, என் அம்மா ஸ்தானத்திலையும் வச்சு பார்க்கறேன். அதனாலதான் என்னையும் அறியாம உன்னை கும்பிட்டுட்டேன். குலசாமியோட கோபம் தணிஞ்சு அந்த சாமியே ருத்ராவையும் என்னையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு பெரிய வேதனை எல்லாம் சுமந்துகிட்டு இருக்க. நெருப்புல நடந்து போய் வனதேவதைக்கு என்ன அபிஷேகம் பண்றப்ப அப்படியே மயங்கி நெருப்புல விழ இருந்ததை பார்த்ததும் நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லைங்கய்யா. அப்புறம் ஏன் இன்னும் அதை பத்தியே நினைச்சு கவலைப்படுறீங்க? எங்கம்மா நல்லபடியா முடிஞ்சது? உன்னுடைய பரிகாரத்துல அம்மனுடைய கோபம் தணிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்துக்குள்ள இருக்கிற சாவிய நீ எடுக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கிற கருணாகம் தீண்டுதா இல்லையாங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும்னு பூசாரி சொல்லியிருக்காருல. அத நினைச்சாலே என் இதய துடிப்பே நின்னு போற மாதிரி இருக்குமா. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் ஆகாதுங்கய்யா. தைரியமா இருங்க. ருத்ராமா என்ன தேடுவாங்க, நான் வரேன். நான் சாவி எடுக்கிறதுக்கு அந்த கருணாக சர்வம் வழிவிட்டு கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் புத்துக்குள்ள இருக்கிற சாவியையும் எடுத்துருவேன். சக்தி, யாரோட நீ பேசிட்டு இருக்க? இல்லைங்கம்மா, நான் யாரோடையும் பேசல. நான் தனியா தான் பேசிட்டு இருந்தேன். நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் வந்தேன். நீ யாரோடையும் பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. சொல்லு சக்தி, யார் இது? நான் தனியா வந்து யார் கூடமா பேச போறேன்?
நாளைக்கு நான் அம்மனோட சந்நிதி வாசல் சாவிய புத்துக்குள்ள கைய விட்டு எடுக்கிறப்போ எனக்கு வழி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாக தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் யாரோடையோ பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புத்துல இருந்து நீ சாவி எடுக்க போறது நினைச்சாதான் எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம குலசாமியையும் நாக தெய்வத்தையும் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருக்கேன். சாவி எடுக்கிறதுக்கு நாக தேவதை எனக்கு வழி விட்டு கொடுக்கும். சரி சக்தி, வா போலாம். சன்னிதானத்துல இருக்கிற காளிகாம்பாள் தெய்வம் நீங்க பண்ணி முடிச்ச பரிகாரத்தினால மனசு குளிர்ந்துடணும்னு புத்துக்குள்ள இருக்கிற கருணாகம் இந்த பொண்ணை தீண்டாமலும் சன்னிதான சாவி எடுத்துட்டு வர்றதுக்கு வழி கொடுக்கணும்னு எல்லாரும் மனசார வேண்டிக்கங்கம்மா. சக்தி கடுமையான பரிகாரத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கா. இதுல உன் கோவம் தணிஞ்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கருணாக சர்ப்பம் தீண்டாம புத்துக்குள்ள இருக்கிற சாவி எடுத்துட்டு வரதுக்கு நீதாமா இவளுக்கு துணை புரியணும். உன் கோவம் தனியலன்னா என் உயிரை எடுத்துக்க. பாவம் சக்தி, அவளை எதுவும் பண்ணிடாத. அவ வாழ வேண்டிய பொண்ணுமா. அந்த கருணாகத்தால என் பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. நீதாம்மா துணையா இருக்கணும். தாயே, இவ உயிரோடையே திரும்ப கூடாது. அந்த கருணாகம் கடிச்சு அங்கேயே சாகணும். அம்மா, சக்தியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அம்மா சொல்லுங்க பூசாரி ஐயா. கோவிலுக்கு வலது பக்கம் போற வழியில போனீன்னா கொஞ்ச தூரத்துல ஒரு காடு வரும். அங்கதான் நாகாத்தம்மன் புத்து இருக்கு. அதுல இருந்து தான் நீ சாவி எடுத்துட்டு வரணும். சரிங்க பூசாரி ஐயா. சாமி, நாங்களும் கூட வரலாமா? இல்ல தம்பி, சக்தி மட்டும் தான் தனியா போகணும். சரிம்மா, நேரம் ஆகுது, நீ போயிட்டு வாமா. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சக்தி, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க சார். இது தாண்டி நீ சிவாவை கடைசியா பாக்குறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உன் பணத்தை தான் பாப்பான். நாகதேவதம்மா, காளிகாம்பாள் சன்னிதானம் கதவோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கு.
என்னோட பரிகாரத்தை நான் அம்மனை நினைச்சுக்கிட்டு பூரண மனசோட தான் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்ப அம்மனோட கோவம் தணிஞ்சிருக்கோன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் சாவி எடுக்க போறேன். என்னை தீண்டாம வழிவிட்டு கொடுமா. என்னாச்சு? ஐயோ அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் விழுந்துட்டீங்க? பாம்பு பாம்பு கடிச்சிருச்சுமா. அம்மா அம்மா, வலி தாங்க முடியலையே அம்மா. ஆ ஆ அம்மா, ஐயோ ஐயோ. அண்ணே, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஈஸியா காப்பாத்திடலாம், பயப்படாதீங்க. எழுந்துருங்க, பாத்து. யார் சக்தி இது? என்னாச்சு? தெரியலம்மா, இவரை பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, சரி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்குன்னு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? ஐயோ, இவன் உண்மையை சொல்ல போறானே. சொல்லுப்பா, உன்னை காப்பாத்தினதுக்கு நீ நன்றி தானே சொல்லணும். எதுக்கு மன்னிப்பு கேக்குற? மம்மி, அந்த ஆளு ஏன் மன்னிப்பு கேக்குறாருன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? எனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மம்மி, சக்தி பரிகாரம் பண்ண போனால பரிகாரத்துக்கு இடைஞ்சலா இந்த ஆள் வந்திருப்பான். அதனாலதான் அவனை பாம்பு கடிச்சிருச்சு. பரிகாரத்தை கெடுத்துட்டுமேனு தான் மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கு தானே மன்னிப்பு கேட்டீங்க. அனிதா, நீ சொல்றது சரிதான். பாவம், அதுக்குதான் அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு போய் ஏன் எதுக்குன்னு இவ்வளவு பெரிய விசாரணை? முதல்ல அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. விஷம் ஏறிட போகுது. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. போங்க. சக்தி, சாவி எடுத்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். பூசாரி ஐயா, அப்போ சன்னிதானத்தோட கதவை திறக்கலாம்ல? திறந்துடலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு அம்மனுக்கு படையல் பண்ணிருங்க. சரிங்க பூசாரி ஐயா. நீ இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துருமோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். அந்த சக்தி தேவையில்லாம இவனை இங்க கொண்டு வந்து சேர்க்க பாக்குறா. ஆமா, இவன் தான் ருத்ராமாவுடைய புருஷன்னு சக்திக்கு எப்படி தெரியும்? எப்படியோ மோப்பம் பிடிச்சிருக்கா.
நாம நினைச்ச மாதிரி இல்ல. சக்தி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ருத்ராவும் பூமிநாதனும் புருஷன் பொண்டாட்டிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சவளுக்கு தான் தான் ருத்ராவோட உண்மையான வாரிசு, அனிதா ஏன் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு மேலே இது இப்படியே விட்டு வைக்க கூடாது. முதல்ல இவனை போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற அந்த சக்தியை வெட்டி சாய்க்கணும். டே தம்பி, அங்க ஒரு அங்கிள் நிக்கிறார்ல, அவரை ஆத்து பக்கம் வர சொல்றியா? நல்ல பையன். இந்தா. அம்மன் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட பொங்கல் இதுதாம்மா. இதுக்கெல்லாம் காரணம் சக்தி மட்டும்தான். சக்தியோட தியாகத்தினாலதான் இந்த பொங்கல் பால் போல பொங்கி இருக்கு. சக்தி, இங்க வா. இந்தா. அம்மா, இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? இது உங்ககிட்ட தான் இருக்கணும். எனக்கு வேண்டாமா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களுக்கெல்லாம் உன்னோட ஞாபகம் இருக்கிற மாதிரி தெய்வத்தோட கோவத்துல இருந்து எங்க எல்லாரையுமே நீ காப்பாத்திருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் ஒரு சாதாரண கோல்டு செயின் தான் கொடுக்கறேன். இது கூட ஏன் தெரியுமா? என்னோட ஞாபகார்த்தமா ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான். அம்மா, இன்னும் நான் எத்தனை பொறப்பெடுத்தாலும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என் மேல அன்பு காட்டுறீங்களே, எனக்கு அதுவே போதும்மா. அந்த அன்போடு தான் இந்த செயினையும் நான் உனக்கு கொடுக்கறேன். மறுக்காம வாங்கிக்கோ. பாத்தியா மருமகளே, வேலைக்காரிக்கு உங்க அம்மா பகுமானமா தங்க செயினை போட்டு விடுறத? நீ சொன்ன மாதிரி சொத்துல பாதியா அவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கான முன் ஒத்திக்காதா இதெல்லாம் தெரியுது. அதுக்குள்ள இவளோட கதையை முடிச்சிட்டு போகணும்னு நாமளும் என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தோம். ஒண்ணுமே முடியலையா அத்தை? இப்ப எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இத வீட்டுக்கு போனதும் கழட்டி வச்சுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் நாளப்போ நான் இதை போட்டுக்கிறேன். இது இப்ப உன்னோட செயின், உன்னோட விருப்பம். உன் விருப்பம் என்னவோ நீ அப்படியே பண்ணிக்க. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஐயோ மருமகளே, இதையெல்லாம் பார்க்க எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. எனக்கு மட்டும் ஜில்லுனா இருக்கு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சக்திக்கு மட்டும்தான் நாம இங்க இருக்கிறது தெரியும். சக்தியை தவிர வேற யார் நம்மள இங்க வர சொல்லியிருப்பா? ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறத ருத்ரா பார்த்திருப்பாளா? அப்படித்தான் இருக்கணும். சக்தி சொன்ன மாதிரி ருத்ரா மனசுல நம்மளை பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் வச்சிருந்திருப்பா. புகை ரொம்ப அதிகமா இருக்கு, வேற இடத்துக்கு போயிடலாமா?
என்ன ஆனாலும் நாம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. நாம இல்லைன்னா ருத்ரா என்ன நினைப்பா? என்ன ஆனாலும் அவளை பார்க்காம போக கூடாது. ஏண்டா குலசாமி கோயிலுக்கு வந்தா சாமி அனுகிரகத்துல ருத்ரா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பான்னு நினைச்சு வந்திய? உன்னை நான் சந்திக்க விட்டாதானடா? அப்படியே இருமி இருமி செத்து தொலை. நாளைக்கே உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட ஆஸ்மா நோயினால இருமி செத்தான்னு தான் ரிப்போர்ட் வரும். இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அப்ப உன்னை சந்திக்கிறேன், உன்னோட முதலாளியா. குட் பை. அம்மனுடைய சன்னிதான கதவை நீங்களே திறங்கம்மா. இல்ல சாமி, சன்னிதான கதவை சக்தி கையால தான் திறக்கணும். அம்மனோட கோவத்தை தணிச்சு புத்துக்குள்ள இருக்கிற சாவி எடுத்தது சக்தி தானே? அதுவும் சரிதாம்மா. அதை திறக்கிறதுக்கான உரிமையும் அம்மன் சக்திக்கு தான் கொடுத்திருக்கா. சக்தி, நீயே போய் தர. வாமா. வருஷமா அம்மனுடைய கோபத்தால ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. இப்போ அம்மன் கோபம் தணிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஊரு செழிப்பா இருக்குமா. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோமா. தெய்வ காரியத்துல நாம யாரும் யாருக்கும் நன்றி கடன் பட்டதா சொல்லவே கூடாது. நாம எல்லாருமே அம்மனுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். இனிமே ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க இங்க வந்து அம்மனுக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் போவோம். இனிமே எங்களுக்காகட்டும் இந்த ஊருக்காகட்டும் அம்மனோட அருளும் ஆசையும் எப்பவுமே இருக்கும். அம்மா, நீங்க அம்மன் கோயிலுக்கு வர்றப்பெல்லாம் எங்க ஊர் சார்பா உங்க குடும்பத்துக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கறது வழக்கம். இந்த முறை அம்மன் கோவத்துல இருந்ததுனால ஊரை கூட்டி விமர்சையா எதுவும் பண்ண முடியலம்மா. அதனால ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யறோம். இந்த பரிவட்டத்தை மறுக்காம ஏத்துக்கணுமா. உங்க அன்பை மதிச்சு இந்த மரியாதையை நான் ஏத்துக்கிறேன். நல்லதும்மா. அம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க பூசாரி ஐயா. பூசாரி ஐயா, விளக்கு அணைஞ்சிருச்சு பாருங்க. அம்மனோட கோவம் தணிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, இப்படி விளக்கு அணைஞ்சிருச்சே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ருத்ரா, காத்துல அணைஞ்சிருக்கோம், இதுக்காக நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல, நீ ஏதோ தப்புங்கிற மாதிரி என் மனசுக்கு நெருடலா இருக்கு.
எதனால இப்படி நடந்தது பூசாரி ஐயா? அம்மனே சாந்தமாகி சந்தோஷமானதுக்கு அப்புறம் இப்படி நடக்குதுன்னா சிறு தெய்வங்கள் தனக்கும் உங்க கையால படையல் கேக்குதுன்னு அர்த்தம்மா. குலத்தாங்கரையில் இருக்க சாமிக்கு நீங்க போய் படையல் கொடுத்தா உங்க தோஷமெல்லாம் விலகி போயிருமா. சரிம்மா, நான் படையல் எடுத்து வரேன், நீங்க போய் படைச்சிட்டு வாங்க. அம்மா தாயே, ஏங்க, யார் நீங்க? என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ருத்ரா. எதனால இப்படி ஆச்சு? இந்த பக்கம் வந்தப்ப சுத்தி ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. அதுல என்னால மூச்சு விட முடியாம. உங்களுக்கு தான் ஆஸ்துமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு புகை இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கதான் ருத்ரா. என்ன பாக்குறதுக்காகவா? என்ன பாக்குறதுக்கு குளத்தங்கரைக்கு ஒருத்தர் வர சொன்னதா ஒரு சின்ன பையன் சொன்னான். நான் வந்திருக்கிறத நீ எப்படியோ பார்த்துட்டு என்ன நீதான் இங்க வர சொல்லியிருப்பேன்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். பிடிக்கலன்னு உங்களை விட்டு முழுசா விலகுனதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உங்களை பார்க்க வர சொல்ல போறேன்? நீங்க எப்படி அப்படியெல்லாம் நினைக்கலாம்? முதல்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்போ இவ்ளோ காலமும் நான் என்ன பண்றேன், எங்க போறேன், எங்க வரேன்னு வேவு பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ருத்ரா. என்னை பத்தி உனக்கே தெரியும்ல. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் பண்ணுவேனா ருத்ரா? நீங்க பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு கேவலமான ஆளுங்கிறதுனால தான் நான் உங்களை தூக்கி எறிஞ்சேன். இந்த லட்சணத்துல என்னை பத்தி தெரியும்ல. நான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேனான்னு என்கிட்டயே கேக்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ருத்ரா, சாமியோட சன்னிதானத்துல இருந்து சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அபர்ணாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல ருத்ரா. ஷட் அப். எனக்கு சகிக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு சாமி மேல வேற சத்தியம் பண்றீங்களா? ருத்ரா, நான் சொல்றது உண்மை, என்ன நம்பு. இத்தனை வருஷமா உன்னையும் அனிதாவையும் பிரிஞ்சு நான் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத்தனை காலம் பிரிஞ்சு இருந்தது போதும் ருத்ரா. இந்த அம்மனோட மண்ணில நாம திரும்ப ஒண்ணு சேரலாம். உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு துரோகியோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. அந்த ஆசை என்னை விட்டு போய் பல வருஷமாச்சு. உங்களை திரும்பவும் என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வெக்கம், மானோ, சூடு, சொரணன்னு எதுவுமே இல்லாம என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. எனக்கு என் பொண்ணுக்கு நானுன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நீங்க குறுக்க வரவே கூடாது. விலகுன மாதிரியே விலகி தூரமா போயிடுங்க. ருத்ரா, என்ன உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே சாகட்டு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்காக இவ்வளவு இறக்கப்பட்டு ஓடி வந்து என்ன காப்பாத்தணும்? சொல்லு ருத்ரா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
உன் மனசுக்குள்ள இன்னும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். என்ன பிடிக்கல, என் மேல விருப்பம் இல்லைன்னு உன்னை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதேதோ பேசாதீங்க. உங்க நிலைமையில வேற யாரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் நான் இதே மாதிரி தான் அவங்கள காப்பாத்திருப்பேன். மனிதாபிமானத்தோட நான் பண்ணது உங்க மேல இருக்கிற தனிப்பட்ட பிரியத்துல பண்ணதா நீங்களா மனசுல கற்பனை பண்ணிக்காதீங்க. நீ சொன்னதுக்காகத்தான் நான் இங்க வந்த சக்தி. ருத்ராவுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகவும் போகாது. அவ பழசு எதை இன்னும் மறக்கல சக்தி, மறக்கவும் மாட்டா. நீங்க இப்படி நம்பிக்கை இழந்து பேசினா எப்படிங்க ஐயா? இன்னும் எந்த நம்பிக்கையில நீ என்ன வாழ சொல்ற சக்தி? புகையில ஆஸ்துமாவில நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என் விதி இன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நல்ல வேலை, ருத்ராவை பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல எனக்கு வீசிங்கே நின்னு போயிருச்சு. அதான் ருத்ராமா வந்து உங்களை காப்பாத்திட்டாங்களே ஐயா. அவ என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாகட்டுன்னு விட்டு இருந்திருக்கலாம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க இறந்துட்டா எல்லாமே சரியா போயிடுமா? நடந்த எதுக்கும் நீங்க காரணம் இல்லைன்னு ருத்ராமாக்கு நீங்க எப்படியாவது புரிய வைக்கணுங்க ஐயா. அதெல்லாம் அவ புரிஞ்சுக்க மாட்டா சக்தி. அவ ஆள் மனசுல அபர்ணா இறந்ததுக்கு நான் தான் காரணம் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயா, அம்மாவுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்க ஐயா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அத பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னால நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா சக்தி? என்ன கேள்விங்க ஐயா இது? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படின்னா இனிமே என்ன பார்க்க வராத சக்தி? திக்கு திசை தெரியாம அலைஞ்ச எனக்கு அடைக்கலம் கொடுத்த நீங்களா இப்படி பேசுறீங்க? இனி விளையாட்டுக்கு கூட நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நான் சீரியஸா சொல்ற சக்தி. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம் ருத்ராவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவளுக்கு என் மேல உள்ள கோவம் அப்படியே உன் மேல திரும்பும். அதனாலதான் சொல்றேன், இனி என்ன பார்க்க வர்றத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கமா. இதுக்காக தான் பயப்படுறீங்களா ஐயா? அம்மாவோட கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுக்க சக்தி. நீ ருத்ரா மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தையும் ருத்ரா ஓ மேல வச்சிருக்கிற அபரிமிதமான அன்பையும் கோவில்ல நான் கண்குளிர பார்த்துட்டேம்மா. என்ன பிரிஞ்சிருக்கிற அவளால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டே என்னை விட்டு உன்னை விலகி போக சொல்றேன். நீர் அடிச்சா நீர் விலகாதுங்க ஐயா. அதே மாதிரிதான் நானும். உங்களோடையும் ருத்ராமாவோடையும் இருக்கிற பந்தம். உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் வருது சக்தி. இந்த நிமிஷம் நீ என் பொண்ணா இருக்க கூடாதான்னு எனக்கு தோணுது.